ஒரு காலத்தில் இஸ்ரவேல் நாட்டில் எலியா என்ற தேவனுடைய தீர்க்கதரிசி வாழ்ந்தார். ராஜா ஆகாப் உண்மையான தேவனை விட்டுவிட்டு பாலா என்ற பொய் தெய்வத்தை வழிபட்டார். எலியா சொன்னார், உண்மையான தேவன் கட்டளையின்படி மழை பெய்யாது, நாடு முழுக்க வறட்சி, நிலம் உலர்ந்தது, மக்கள் துன்பப்பட்டார்கள். தேவன் எலியாவை காப்பாற்றினார். காகங்கள் தினமும் உணவு கொண்டு வந்தன. கர்மேல் மலையில் உண்மையான தேவன் யார் என்று சவால் நடந்தது. பாலாவின் தீர்க்கதரிசிகள் முயன்றார்கள், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. எலியா ஜெபித்தால் வானத்திலிருந்து தீ இறங்கியது. மக்கள் சொன்னார்கள், கர்த்தரே உண்மையான தேவன். எலியா மீண்டும் ஜெபித்தார். வானத்தில் ஒரு சிறிய மேகம் தோன்றியது. சில நேரத்தில் பலத்த மழை பெய்தது. நாடு மீண்டும் பசுமையடைந்தது.